சென்னை கொளத்தூர் அடுத்த ராஜமங்கலம் பகுதியில் மளிகை கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் சென்ற இருவர் கடை உரிமையாளர் பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்து தங்கள் கூட்டாளிகளை வரவழைத்து கடையை சூறையாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நிகழ்கிறார் நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. சென்னை கொளத்தூர் அருகே கேக் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த போதை கும்பல் நண்பர்களை வரவழைத்து மளிகை கடையை சூறையாட முயன்றதோடு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்திய சம்பவம் ராஜமங்கலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பதவிக்கும் சிசிடிவி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கொளத்தூர் அடுத்த ராஜமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் மளிகை கடைக்கு கடந்த 23ஆம் தேதி போதையில் 2 இளைஞர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த கடையில் 6 கேக்குகளை வாங்கி சாப்பிட்டு விட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் சென்றதாக தெரிகிறது. இது குறித்து மளிகை கடை உரிமையாளர் பணம் கேட்கும்போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் தங்களது நண்பர்களை வரவழைத்துள்ளனர். தொடர்ந்து சுமார் 8 பேர் கொண்ட கும்பல் மளிகை கடையை சூறையாட முயன்றதாக கூறப்படும் நிலையில் இதை அறிந்த கடை உரிமையாளர் கடையை மூடிவிட்டு சென்ற நிலையில் ஆத்திரமடைந்த கும்பல் கற்கள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு கடையின் வெளிப்புறத்தை சேதப்படுத்த முயன்றது. மேலும் அந்த சாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் தள்ளிவிட்டு சேதப்படுத்தியுள்ளன. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளன. இந்த விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.